பத்திரப்பதிவுத்துறை 300 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு செய்த முப்பெரும் தேவியார்கள் இவருக்கும் பத்திரப்பதிவுத்துறையில் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பீடு செய்துள்ளார்கள். முப்பெரும் தேவியார்கள். அப்போ மற்றவங்களாம் செய்யலையான்னு கேட்காதீங்க, செஞ்சிருக்காங்க. வரும். அந்த முப்பெரும் தேவிமார்கள் யார் என்றால் இந்த இவர் தான், ஜோதி நிர்மலாசாமி, முன்னாள் பதிவுத்துறை தலைவர், முன்னாள் செயலாளர். இந்த கேஸ் இவங்க சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் இதை பற்றி நாங்கள் விசாரிக்க விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அடுத்தது இதை பாருங்க. இந்த அம்மா பேர் கவிதா ராணி. இவங்க திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 100 கோடியிலிருந்து 200 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் இழப்பீடு செய்துள்ளார். ஏன் இந்த அம்மாவுக்கு இப்போ இந்த கவிதா ராணிக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கு இந்த திராவிட அரசு. அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழப்பீடு செஞ்சத ஒரு அதிகாரிக்கு நீ எப்படி பதவி உயர்வு கொடுக்கலாம்? அப்ப நீதி நேர்மை இதெல்லாம் எங்க இருக்கு? இப்ப அரசுக்கு கஜனாவுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாம் கஜானா காலி. பீரு பிராந்தி வித்து குழப்ப ஓட்டுற உலக வங்கியில 8 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு நீ பதவி உயர்வு கொடுக்கலாம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா சுடரொலி. இந்த அம்மா தான் சுழலும். அப்படியே திண்டிவனத்தில் இருக்கும்போது, மாவட்ட பதிவாளராக இருக்கும்போது இவங்க ஒரு 100 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காங்க. அதான் வருவாய் இழப்பீடு. இதுக்கு இவங்க எவ்வளோ கைமாறு வாங்கினாங்க? இவங்களுக்கு பதவி உயர்வு அடுத்து வரும். அப்போ இவங்க இழப்பீடு செய்கிற இந்த கோடிக்கணக்கான ரூபாயில் எவ்வளவு பதிவுத்துறை உயர் அதிகாரிகள், செக்ரட்டரி, தலைவர், அமைச்சர் இவங்களுக்கெல்லாம் போகுது. அப்போ எதுக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க? அப்போ கஜானா காலியாகாம என்ன பண்ணும்? மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த அரசுக்கு வருவாயை கிடைக்க வேண்டிய வருவாயை ரெக்கவரி பண்ணாமல் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குது. அரசு கஜானா காலி, வருவாய் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நாடகம். அனைத்தும் நாடகம். இதை நம்பாதீங்க. இதை நீங்க நம்பினீங்கன்னா உலக வங்கியில 8 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வட்டி கட்டணும். சும்மா கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அதிகாரிகள் ஊழல் பண்ணி வச்சிருக்கிற பணத்தை எடுத்தாலே கடனை கட்டிடலாம். இது ஒரு நாள் நடக்கும், வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.